ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்டோட தமிழ் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அரையாண்டு தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு குறைஞ்சது பாஸ் மார்க்காகவும் வரும். ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நான் கொஸ்டின் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து ஆன்சர் கீயோடவும் போடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இது கடைசி வரைக்கும் பாருங்கள். இது புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து பதறாமல் பயப்படாமல் இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு இதை எழுதி பாருங்கள். ஓகேவா? ரிவிஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்டோட கணிதம் மதிப்பெண்கள் வந்து 100 மார்க்கு. 1 வேர்டு வந்து 10. இந்த 1 வேர்டு ஃபுல்லாக நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க. ஓகேவா? 1 வேர்டு வந்து என்ன சொல்லுது, புக்குக்கு பின்னாடி உள்ள 1 இந்த 10 1 வேர்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது 5 மல்டிபிள் 1 5 கோடிட்ட இடம். ஓகேவா? நம்ம இதில் எங்கே பார்த்துங்க, டோட்டல் 1 வேர்டு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 + 5 + 4 19. இங்கே ஒரு 5 20 1 வேர்டு. 20 1 வேர்டில் நம்ம ஈஸியாக அடிச்சு இதிலே பாஸ் ஆகலாம். ஸோ வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள 1 வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே போங்க. இது முன்னாடி நான் போகிறேன். இதை லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணி உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 10 1 வேர்டு, 5 கோடிட்ட இடம். அது சரியாக தவறாக என எழுதுக. 16 17 18 19 4 மார்க்கு. பொறுத்துகளை வந்து 5. வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு. ஆக்சுவலி ஃபார்முலாவில் 5 உங்களுக்கு கேட்டுறாங்க. எப்படி அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 10 கேள்வி எழுதணும். 2 மார்க் கொஸ்டின். வேணும் 10 எழுதுவோம். கூட்டவும், பகா காரணிப்படுத்தல், எழுவு சரி வந்து ஆரம்பில் அந்த ஃபார்முலா வச்சு போடுறது. அதுக்கடுத்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தா தான் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் எக்ஸாமில் வந்து பயமில்லாமல் நீங்கள் நீட்டாக கொஸ்டின் பார்த்தோன்னே எழுத முடியும். மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஓகே, இது வந்து 5 மார்க் கேள்வி. 8 எழுதணும். 1 2 4 6 8 மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 9ல் 8 எழுதணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து வந்து கடைசியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 8 மார்க் கேள்வி 2 எழுதணும். இது இல்லைண்டா இது வந்து என்னது, ஜியோமெட்ரி. இது கிராஃபு. இது வந்து கன்ஃபார்மாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஈஸியாக அதெல்லாம் ஈஸியான கேள்வி படித்து இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாடல் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு.